ஊரு சாணம் கும்பிடுற தங்கத்தேர யாரு இங்க தகரத்தில் பூட்டி வச்சா தேரு ஓரத்தில் அக்கா. நடிக்காதே நடிக்கிறேன், நான் நடிக்கிறேனா? உன் சிக்க குட்டி நடிக்குதா? நேத்து அழகா தொப்பியெல்லாம் வச்சு வந்தியாக்கா. அப்படியே பார்த்து பார்த்து பூரிச்சு போனேன். கடைசியில தோத்தோன ஏடா தொடர்ந்து 4 தோல்வியாம்ல. பக்த தாக்கா ஏறியுது. என்னக்கா இப்படி விளையாடுறாங்க? அந்த ஈசாலா என்கிட்ட எல்லாமே சொல்லிருச்சு. அவன் என்ன சொன்ன? இல்ல நீ கீழே இருக்கிற எல்லா டீமுக்கும் ட்ரீட் கொடுத்து உனக்காக விளையாட வச்சு நீ பிளே ஆஃப் வரன்னு சொல்லிருச்சு. அவன் கிடக்க தோசிப்பேன். அவன் பேச்ச நம்புறியாக்க? நீ கேட்டோம் 2 வாங்கிட்டு உனக்கு தூக்கி கொடுத்தது யாரு? நான் தான். அப்புறம் எப்படி எல்எஸ்சி அடிச்சது? எல்எஸ்சி அக்கா நம்ம பயக்காவன் பந்தேன். எப்படி டிசி அடிச்சது? ஆமாக்கா, அவனை நான் வச்சுக்கிறேன் அட்டி. அவனுக்கு காத்தாங்குருமியில ஒண்ணு விட்டு எம்ஐ எப்படி திடீர்னு ஃபார்முக்கு வருது தேவைப்படுற மேட்ச். அவன் எங்கக்கா ஃபார்முக்கு இருந்தா போனமே தோத்துக்கானாக்கா. பங்காளி அவன் நீ அவ்வளவுதாக்கா. கடப்பாறை கடைசி பால் வரைக்கும் எம்ஐ ட்ரை பண்ணுச்சு. கடைசி பால் வரைக்கும் அந்த ஈசாலாவை எப்படியாவது கீழே இழுத்தரலாம்னு கடைசி பால் வரைக்கும் ட்ரை பண்ணுச்சு. 4 மேட்ச் தோல்வி அவ்வளோக்கா. 4 மேட்ச் தோல்வி அவ்வளோக்கா சொல்லிட்டேன் என் டீம்ல. என்னக்கா இப்படி பண்ணிவிட்ட? நீ யார்ட்டையும் பேச மாட்டேன்னா அவன் வரவன பொருள்லாம் தூக்கி போட்டு அடிப்பானே குரூப்புலாம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. இங்கே ஆறுதலா 4 வார்த்தை சொல்லு சரியா? இப்படிலாம் பண்ணக்கூடாது. உன் டெக்னிக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆரம்பத்துல தெரியாத மாதிரியே இருந்துச்சு, தோக்குற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுச்சு? திடீர்னு நான் கம்பேக் சிஎஸ்கே அப்படின்னுச்சு. அப்புறம் இப்ப பார்த்தா பிளே ஆஃப் கிட்ட வந்து நிக்குதோ. எல்லா டீமும் எங்களை கீழே இழுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குதோ. இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டக்கா. உன்னை நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். நீ கல்லாட்டாடுற, நீ ஃப்ராடு. ஐயே கண்டுபிடிச்சிட்டாயிலே. இது எப்படி சிந்தா காக்கலாம் பட் மூளை இருக்குன்னு இன்னைக்கு தாட்டா தெரியும். சரி பாப்போம் யாரு பிளே ஆஃப் ரேஸ் கம்பேக் சிஎஸ்கே விடக்கூடாதுடா.